வணக்கம். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க என எல்லா வல்ல இறைவனை வேண்டி இன்றைய உங்கள் சிந்தனைக்கு ஊக்குவித்தால் தேக்குவிப்பான் எனும் தலைப்பில் ஒரு சில சிந்தனை வரிகள். அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் ஒரு பிச்சைக்காரன் தினம் தினம் ரயில்வே நிலையத்தில் பிச்சை எடுத்து வந்தான். ஒரு முறை ஒரு பெரிய கோடீஸ்வரர் ரயிலுக்கு வேகமாக ஓடி வந்து ரயிலில் ஏறி என்ன நினைத்தாரோ தெரியவில்லை, கீழே இறங்கி வந்து அந்த பிச்சைக்காரனிடம் சில சில்லறை காசுகளை போட்டுவிட்டு அவன் வைத்திருந்த சில பென்சில்களை எடுத்துக்கிட்டு சொல்கிறாரு, நீங்களும் என்னை போல ஒரு வியாபாரி தான், ஆக மிக சிறப்பாக வருவீர்கள் என்று சொல்லிவிட்டு அவர் போய்விட்டார். சில ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் அந்த கோடீஸ்வரர் ரயில்வே நிலையத்திற்கு வரும்போது அங்கே ஒரு நல்லா கோட்டு சூட்டு போட்டுக்கிட்டு ஒருத்தர் வந்து, சார் என்ன உங்களுக்கு தெரிகிறதா என்று கேட்கிறார். அவர் தெரியவில்லையே அப்படி என்று சொன்னவுடன், சில ஆண்டுகளுக்கு முன்பு இதே ரயில்வே நிலையத்தின் பிளாட்பாரத்தில் நான் வந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தேன், அப்போ நீங்கள் சில சில்லறை காசுகளை போட்டுவிட்டு நீங்களும் என்னை போன்று ஒரு வியாபாரித்தான், மிக சிறந்து வருவீர்கள் என்று சொல்லிவிட்டு சென்றீர்கள். அந்த ஒரே ஒரு வார்த்தை, அந்த ஒரு சொல் எனக்குள் ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தை உத்வேகத்தை கொடுத்தது. அதன் பிறகு கடுமையாக உழைத்தேன். இன்று பல கடைகளுக்கு நான் சொந்தக்காரனாக இருக்கின்றேன். எல்லாம் உங்களுடைய ஊக்குவிப்பும் உற்சாக வார்த்தைகளும் தான் என்று சொன்னான். ஆக இனிய உள்ளங்களே, நாமும் மற்றவர்களை ஊக்குவித்து உற்சாகப்படுத்தினால் நிச்சயமாக மிகச்சிறந்த வாழ்க்கைக்கு அவர்களும் வர முடியும் என்று கூறி, அடுத்த வாரம் மேலும் இது போன்ற ஒரு சிந்தனையோடு சந்திக்கின்றேன். அன்புடன் சுபமைன் டைனமிக் மு கணேசன்.